சென்னையில் இரவில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். எந்த பகுதியில் மரங்களானது விழுந்திருக்கிறது, அதனை அகற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? விவரங்கள். சென்னையில் நள்ளிரவு பல்வேறு பகுதிகளில் கனமழையோடு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்திருந்தது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்தன. அதிலும் குறிப்பாக மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் பகுதிகளில் அதிக கனமழை பெய்திருப்பதாகவும் வானிலை மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக சென்னையின் அசோக் நகர் பகுதியில் 3 மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. 3 மரங்கள் வேரோடு சாய்ந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் பகுதிகளில் இடித்து சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலை 8 மணிக்கு முன்பாக இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் இந்த பணியில் தற்பொழுது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சாலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த மரத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பாக விரைந்து இந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக தூய்மை பணியாளர்களும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் அந்த மரத்தை அறுத்து எடுக்கக்கூடிய அந்த பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 3 மரங்களும் வேரோடு சாலையில் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் தற்பொழுது போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கின்றன. சிறிது நேரம், அதாவது அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த மரத்தினை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் தற்பொழுது மாநகராட்சி பணியாளர்களும் தீயணைப்பு துறையினரும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.